தந்தை கரத்தாலே மரியாதை செய்யப்படுகிறது. நம்ம பார்வதி எல்லாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் வலிபல முறையிறையே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே வெறுத்திடவே சிவாய நம. தோன்றிச் சிறந்த மொழிகள் பல இருக்க சிறந்தே தோன்றிய தமிழ் மொழியை வணங்குகிறேன். அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகி உடனாய அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருவடி மலர்களை பணிந்து போற்றுகின்றேன். அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி உடனாய செம்பொற்சோதிநாதர் திருக்கழல்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கெல்லாம் சைவத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற திருக்கயிலாய பரம்பரை திரு தருமயாதீன 27வது குருமணிகளின் திருவடிகளை திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கிறேன். இந்த இனிய அடியார்கள் எல்லாம் வசிக்கும் நெய்வேலிக்கு என்னையும் அறிமுகப்படுத்திய இந்த ஆலயத்தின் முதல் ஓதுவா மூர்த்தி திரு ராமச்சந்திர ஓதுவார் மூர்த்திகள் அவர்களின் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். எனது இந்த நிலைக்கு பெரிதும் காரணமாயிருக்கின்ற இன்றைய விழாவையே ஒரு சிறப்பு விழாவாக மாற்றி இருக்கின்ற எனது ஞான தந்தை சிவத்திரு சிவராசப்பா அவர்களையும் ஞான தாயாக விளங்குகின்ற திருமதி மணிமேகலை அவர்களின் திருவடி மலர்களை என் சென்னிமேல் வைத்து வணங்கி மகிழ்கிறேன். எங்களது வித்யா குரு திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த அந்த நெறிமுறைகளை வெளியில் கொணர்ந்த மெய்கண்ட வள்ளல் திரு மு வைத்தியநாதன் அவர்களையும் சித்தாந்தம் தோத்திர சாத்திர முறைகளை எனக்கு அறிமுகப்படுத்திய எனது
அன்பு சகோதரரும் பேராசிரியரும் எனது வித்யா குருமான திரு மு செல்வநாதன் அவர்களின் திருவடி மலர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் ஆற்றுப்படுத்தி இங்கே மேடையேற்றி பார்க்கின்ற பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் செயலாளர் திரு ஆ இரணியன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு இரா சஞ்சீவி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னையும் ஊக்கப்படுத்தி இந்த பேச்சுக்கு மூல காரணமாய் அமைந்திருக்கின்ற எனது நண்பரும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் துணை செயலாளரும் நால்வர் நற்பணி மன்றத்தின் துணை தலைவருமான திரு ராஜேந்திரன் அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு வணங்குகிறேன். இந்த மாணிக்க வாசகர் குரு பூஜையின் உபயதாரராகவும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் அலுவலக செயலாளராகவும் இருந்து திருவையாறிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அவரது துணைவையார் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் திரு திருஞான சம்பந்தமூர்த்தி, திரு தியாகராஜன், திரு அருள் போன்ற சங்க முன்னோடிகளையும், எனது உயிருக்கு உயிராய் என்னோடு களம் காணுகின்ற நால்வர் நற்பணி மன்ற நண்பர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவர்களையும் அன்போடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். சீர்காழியை பற்றி உங்களுக்கு தெரியும். சைவத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது சீர்காழி என்ற மாநகரம். தஞ்சை மாவட்டத்திலே இருந்தது, இப்போ அது நாகப்பட்டினம் மாவட்டம் போய் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த சீர்காழியிலே பிறந்து வளர்ந்து சைவம்னா என்னன்னே தெரியாம நெய்வேலிக்கு வந்தேன். நெய்வேலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சீர்காழியோட பெருமையை எனக்கு தெரிஞ்சிச்சு. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி, கோவிந்தராஜன் வளர்ந்த ஊர், நிறைய பெருமைகளை கொண்ட ஊர். அந்த பெருமைகளை எல்லாம் எனக்கு வந்து அறிவுறுத்திய ஒரு நகரம் நெய்வேலி. விருத்தாச்சலத்திலிருந்து பணியாற்றி எனது மாமா வழியாக இங்கே அறிமுகமானேன். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. சமயம், சைவ சமயம்னா என்ன, அது கொஞ்சமா அந்த நாக்கில் தேன் தடவி இப்படிதான் அப்படின்னு அதுக்குள்ள போக வச்சவங்க எனது ஞான தந்தை. அதுக்கப்புறம் நால்வர் நற்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பு உருவானது. இந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் நெய்வேலியில் செய்கிற பணிகளை வந்து நம்ம பட்டியலிட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இங்கே உள்ள மெய்யன்பர்கள், மெய்யடியார்கள் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்ப காலத்தில் தாம வெள்ளைமரணாம் ஐயா அவர்களையும் திரு கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களையும் கொண்டு இங்கே தொடர் வகுப்புகள் நிகழ்ந்தன. அவர்கள் வழியாக போட்ட அந்த விதைகள் ஒவ்வொன்றா முளைக்க ஆரம்பிக்கவும் தான் அதற்கான ஒரு ஆர்வம் அதுலேருந்து கிடைச்சது. இதில் இவ்வளோ இருக்கான்னு. அதில் சுந்தரமூர்த்தி ஐயா வந்து வகுப்பு தொடங்கும் போது சிவபுராணம் முழுக்க பாடிட்டு தான் தொடங்குவார். அந்த சிவபுராணம் சொல்லும் போது கண்ணிலேருந்து அவருக்கு தார தாரையா தண்ணி ஊற்றும். அவ்வளவு உருக்கமாக வந்து சிவபுராணத்தை அவங்க பாடுவாங்க. அப்போ நான் சின்ன வயசு, அதனால எனக்கு அதெல்லாம் தெரியல. போக போக தான் அது அதனுடைய அந்த சுவை புரிந்தது. இந்த ஆலயமும் இந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகமும் நெய்வேலியில சிதறி கடந்த சிவனடியார்களையும் சைவ ஆர்வலர்களையும் ஒன்று கூட்டிய ஒரு இடம் இந்த இடம். அவங்களுக்கு வந்து தங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா என்று ஏங்கிய நிலையிலே அவர்களை ஏக்கத்தை பூர்த்தி செய்த இடம் இந்த இடம். பெருமக்களே, சமீபத்தில் இலங்கை ஜெயராஜையா ஆற்றிய ஒரு சொற்பொழிவினை கேட்க முடிஞ்சது என்னால். அதில் வந்து அவர் பேரின்பத்தை பற்றி சொல்லும் போது சிற்றின்பத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு.
இன்பம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சாதான் அதுல சிற்றின்பம் பேரின்பம் சொல்ல முடியும். அதனால சிற்றின்பத்தை நான் கொஞ்சம் விளக்க வேண்டி இருக்குது. நீங்க உங்க மனதை எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்க்குங்க. அந்த நிலையில இருந்து அதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதை நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உங்க மனதெல்லாம் ரொம்ப கீழே கொண்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பே வச்சுக்காதீங்க. அந்த நிலையில இருந்து கேட்டாதான் என்னோட எதிர்ப்பொழிவை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எங்கிட்ட அவ்வளவுதான். நம்ம சைவ சமயம் உலகில் தோன்றிய முதல் சமயமாக அறியப்படுகிற ஒரு சமயம். மிக உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டது. பக்தி இலக்கியம் பெரும்பகுதி, இலக்கியத்தோடைய பெரும்பகுதி பக்தி இலக்கியமா தான் இருக்கு. நீங்க மொத்த தமிழ் இலக்கியத்திலேருந்தும் பக்தி இலக்கியத்தை கழிச்சிட்டீங்கன்னா ஒரு 30-40% தான் தேரும். அவ்வளவும் பக்தி இலக்கியம். இலக்கிய நெறியிலே மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருப்பது பக்தி இலக்கியம். இந்த சைவ சமயத்துல பெண்களுக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம காரைக்கால் அம்மையார் தான் முதலா இந்த சமயத்தை உயர்த்தி பாடுகிறார்கள். அவர்களுடைய பாடல் 2 பண்களிலே அமைந்திருக்கிறது. ஒன்று நட்டப்பாடை, இன்னொன்று இந்தளப்பண். இந்த பண்ணல அவங்க பாடியிருக்காங்க. இந்த 2 பேரையுமே அடி ஒற்றி நட்டப்பாடையில் முதல் பாடலை திருஞான சம்பந்தர் பாடுகிறார். இந்தளப்பண்ணிலே முதல் பாடல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். அதாவது பெண்கள் பாடிய அந்த பண்களை இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், தொடர்கிறார்கள். கைலாயத்துல ஆகமங்களை எல்லாம் நம்ம பாலராவையன் ஐயா சொன்ன மாதிரியா ஆகமங்களை எல்லாம் உமையமவளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்ய உடனே அவங்களுக்கு உனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தேவி சொல்றாங்க, உங்களை வழிபாடு செய்ய தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசை என உரைத்தருள அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னு சேக்கிழார் பாடுறார். இந்த சமயத்துல தொடர்ந்து பெண்ணடியார்கள், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார் போன்ற பெண்ணடியார்கள்லாம் இதுல ரொம்ப உயர்வா பேசப்படுறாங்க. ஆக பெண் அடியார்களை அங்கீகரித்த ஒரு சமயம். இந்த சமயத்திலே 2 நெறிகள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று அன்பு நெறி, இன்னொன்று அறிவு நெறி. அன்பு நெறி சாத்திரமாகவும் சூத்திர பாடலாகவும், அறிவு நெறி சாத்திரமாகவும் வைத்து சொல்லப்படுகிறது. அதிலே படிநிலைகள் சொல்லப்படுகின்றன. சாத்திரத்திலே அது படிநிலைகள் சொல்லப்படுகின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற சாத்திரமும் படிநிலைகளும், மார்க்கம் 4 வகை மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்ங்கிற 4 மார்க்கம். பக்தி மார்க்கம், தாச மார்க்கம்ங்கிறது எஜமான பக்தி, சத்புத்திர மார்க்கம்ங்கிறது தந்தை மகன் பக்தி, சக மார்க்கம்ங்கிறது தோழமை, சன்மார்க்கம்ங்கிறது குரு சீடன். இந்த 4 வழியுமே நமது நால்வர்கள் பின்பற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனா ஞானம் பெற்று மிக உயர்ந்த சன்மார்க்கத்திலே புகுந்து சாயுச்சிய முக்தி அடைந்த மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நன்னாள் தான் இன்று. இதனால் பெறப்படுகின்ற பயன்கள் பார்த்தீங்கன்னா 4 வகை முக்தி. ஒன்று சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சிவலோகம் சேர்தல் சாலோகம் என்றும், சிவன் அருகில் இருத்தல் சாமீபம் என்றும், சிவன் உருவம் பெறுதல் சாரூபம் என்றும், சிவனோடு 2 கடத்தல் சாயுச்சியம் என்றும் கொள்ளப்படுகிறது. இந்த 4வது நிலையில தான்
நம்ம மாணிக்க வாசகர் இருந்திருக்கிறார். மாணிக்க வாசகருடைய காலம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது இன்னும் பெரிய சர்ச்சை. இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஏன்னா இங்க என்ன பண்ணணுங்கிறது. அவர் கிபி 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு மறைமலை அடிகள், வஜ்ரவேல் முதலியார், வடிவேல் முதலியார், காசு பிள்ளை இவங்கெல்லாம் இந்த 4ஆம் நூற்றாண்டுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அறிவிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், அது களப்பிரர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்தை இருண்ட காலம்னு சொல்றாங்க. மாணிக்கவாசகர் காலத்தை சொல்லல, சைவத்துக்கே அது இருண்ட காலம். என்ன நடந்ததுன்னே தெரியல. மொத்த வரலாற்றுக்குமே அது இருண்ட காலமா இருந்தது. அப்ப சேர சோழ பாண்டியர்கள்லாம் எங்க போனாங்க? தமிழ் அரசர்களே இல்லை. இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? என்ன நடந்தது? வரலாறே ஒன்றும் கிடைக்கல. அந்த ஒரு 300 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல நிறைய, அதாவது அவர்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மாணிக்கவாசகர் காலத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரையிலும் சொல்றாங்க. அவர் இப்ப வாழ்ந்தார், அப்போ வாழ்ந்தார், அப்போ வாழ்ந்தார்னு. இதுல முக்கியமான சர்ச்சை பெரிய புராணத்துல ஏன் மாணிக்கவாசகரை பாடலை? அது சேக்கிழாருடைய தப்பு இல்லை, அது சுந்தரருடைய தப்பு. சுந்தரர் திருத்தொண்டரை பாடினாரா, அதனால இவர் பாடல. ஏன் சுந்தரர் பாடல? சுந்தரர் பாடலங்கிறது அதுல சில பேர் என்ன சொல்றாங்க, சுந்தரருக்கு பின்னர் வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர், அதனால சுந்தரர் பாடல அப்படின்றாங்க. அதுல இன்னொரு கேள்வி இருக்கு. சுந்தரருக்கு பின்னாடி மாணிக்கவாசகர் பாடினா மாணிக்கவாசகர் சுந்தரரை பாடிக்கணும்ல, ஏன் அவரு பாடலைன்னு திருப்பி ஒரு கேள்வி வருது. அதுவும் இல்லை. ஸோ அந்த இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா வரலாறு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும்? அவர் பாடின பாட்டுல இருந்து சிலவற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா, சமண குறிப்பு அப்படிங்கிறது அவரு திருவாசகத்துல இல்லை. மகாவீரரை ஒரு தெய்வமா கொண்ட ஒரு மதம் சமண மதம். கிமு 6ஆம் நூற்றாண்டுல அந்த மதம் வளர்ந்துருக்குது. இப்ப அவர் சொல்லலை அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடிதான் அவரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அது மாதிரி விநாயகர் பற்றிய குறிப்பு இல்லை. மதுரையை பத்தி சொல்லும் போது மதுரை, கூடல் நகர் அப்படிலாம், அதுக்கு ஆலவாய் அப்படின்னு 3 பேர் இருக்கு மதுரைக்கு. மதுரையை பத்தி சொல்றாரு, கூடல் நகரை பத்தி சொல்றாரு. ஆனா ஆலவாய்ங்கிற பேரு திருவாசகத்துல வரல. அதே போல திருவாவடுதுறை பற்றிய குறிப்பு அதுல இல்லை. அது இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பாடல் வகை 6 அடி பாட்டு, அந்த கொச்சக கலிப்பா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பழைய முறை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. இவர் 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தவர் தான். அதாவது கிபி 250 இருந்து ஒரு 400 வரையிலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த இதுலயே தான் வச்சு பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு முடிவா சொல்றாங்க. அதுலயே ஒரு சர்ச்சை. சில பேர் இதுல திருத்தொண்ட தொகையில பொய்யடிமை இல்லாத புலவர் அப்படின்னு பாடினதை அவரு மாணிக்கவாசகர் தான் பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. அதையும் மறுக்கிறாங்க. அது தொகையடியார்கள் ஒரு குறியீடா தான் பாடப்பட்டிருக்காங்க. முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் மொழிநீர் பூசியெல்லாம் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாரரை ஒரு குறியீடா வச்சிருக்கிறாங்க. அதுல பொய்யடிமை இல்லாத புலவர் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பன்மையை அருவிகுதியும் ஒருமையை இன் விகுதி போடுவாங்க. ஒருவன் புலவன் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தர். புலவர் அப்படின்னு சொல்றாரு. புலவர்னு சொன்னா அது பன்மைதான். அது அதனால அவர் அதை பாடலை அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நல்லிசை ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்றாரு.
திருநாவுக்கரையன்றன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இன் விகுதியில வருது. இப்ப மாணிக்க வாசகரை பொய்யடிமை இல்லாத புலவனுக்கு அடியன் தானே பாடணும். புலவருக்கு இந்த ரூ விகுதி போடுறதுனால அது மாணிக்க வாசகர் அது பாடல அவரு அப்படின்னு தான் ஒரு முடிவுக்கு வராங்க. தேவாரம் கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள். ஆனா திருவாசகம் வெறும் 658 பாட்டு தான். ஆனா திருவாசகம் அடியார்கள் மனதில் ரொம்ப பதிஞ்சிரு, ரொம்ப அவங்கள உருக்குற மாதிரியான என்னன்னா ரெண்டு செய்தி. 658 வரிகள் தான் அதுல இருக்கு. நீங்க முற்றோதல் பண்ணும்போதெல்லாம் ஒரே நாள்ல பண்ணிடலாம், ஒரே நாள்னா அரை நாள்ல பண்ணிடலாம் நல்லா படிச்சோம்னா. அதனால அது அடிக்கடி முற்றோதல் பண்ணப்படுது. மிக எளிமையா அதை பண்ண முடியுது. சொற்களும் மிக எளிமையான சொற்களா இருக்கு, புரிகிற சொற்களா இருக்கு. அதனால அடிக்கடி அது முற்றோதல் செய்யப்படுகிறது. அதை எல்லாரும் விரும்பி செய்யறாங்க. இதுல தேவாரம் திருவாசகம் அப்படி பார்த்தீங்கன்னா, தேவாரம் ஏன் கொஞ்சம் இதா இருக்குன்னா நிபந்தனை பாடல்களா இருக்கு. இதை செய் அதை செய்யன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது திருவாசக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளாம் புலம்புற மாதிரியான புலம்புறா தான் இருக்குது. அட பரவாயில்லையா, இவரும் நம்மள மாதிரி தான், அதனால இது நமக்கு சரியான பாடல் தான் அவங்க வந்துடுறாங்க. இந்த இதுக்கு திருவாசகம் உங்களுக்கு வரலாறு தெரியும். நம்ம மாணிக்க வாசகருடைய வரலாறுலாம் இங்கே சொல்ல போறதில்ல, பயப்படாம நீங்க. அது அந்த வரலாறுலாம் எல்லாரும் இப்போ குழந்தைகள் கூட நல்லா தெரியும். அதனால வரலாறு இல்லை. அவரு திருப்பரங்குறை போறாரு, பெருமான் சாதாரண வடிவில் குருநாதராக எழுந்தறிந்து அங்கே மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரு அதை கவனிக்கிறாரு, ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்டவுடனே போயிடுறாரு. போய் நானும் உட்காரலாமாவா, உட்காரப்பான்ட்டாரு. கேட்கிறாரு, உபதேசம் கேட்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு வாங்க கைலாசம் போகலான்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரையும் அவரே கூப்பிடுறாரு, போக மாட்டேன்ட்டாரு. அதுக்கு நிறைய காரணம்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஏதோ அவர் போகலை. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ அவரை விட்டுட்டோமே அப்படின்ட்டு அந்த அன்பு மேற்கொண்டு புலம்புறாரு. அந்த மொத்த புலம்பல் தான் திருவாசகம். அதனாலதான் அந்த உருக்கம் இருக்கிறது என்று சொல்லி அதுல கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் ஆடை அப்படின்னு இறைவனை சொல்றார். ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மாணவன் கேட்கிறான், நான் சிவபெருமான கோயில்ல போய் பார்க்கறதா சுடுகாட்டுல போய் பார்க்கறதா? அவரு கோயில்ல பார்க்கலாம்பா, ஆனா கோயிலுக்கு வர்றதும் வராதும் ஓ விருப்பம், ஆனா அங்க நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறார். பிறவியே மிக உயர்ந்த பிறவி, மனித பிறவி. நல்லா ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. இதுல ஒரு குறள் ஒண்ணு தெரியலையா உங்களுக்கு? அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்குன்னு ஒரு. இதுல ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அந்த அருள் இருந்தாதான் நம்ம மேல அங்க போலாம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. பொருள்னா என்னங்க பொருள்னா? செல்வம் பொருள்னா தானே செல்வம். செல்வம் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லையா? இப்ப பெரிய பெரிய மடாதிபதிகள் அவங்க எல்லாமே இப்ப பேங்க் பேலன்ஸ்லாம் நிறைய தான் வச்சிருக்கிறாங்க. சரி, அவங்கள விடுங்க. எத்தனையோ பேர் இல்லாம இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. அவங்களையும் விட்டீங்கன்னா கூட பறவை விலங்கினங்கள் அவங்களாம் என்ன பொருள் வச்சிருக்குது? அதெல்லாம் அதுல ஒண்ணு சிந்திக்க கிடைக்குது.
இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தினால் ஆன உடம்புன்னு நம்ம இதில் படிக்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் அது வந்து மிக தெளிவாக சொல்லப்படுது. பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். சார் நீங்க சொல்றீங்க, ஆனா நிலம் எங்க இருக்குது? நம்ம உடம்புல எங்க இருக்குது? நிலம் எங்க இருக்குது? காத்து இருக்குது, தீ இருக்குது, நிலம் எங்க இருக்குது? நம்ம தாயின் கருவுல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய எடை அருகு நுனி பனி அணைய அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அருகு நுனி பனிங்கிறது வந்து என்ன எடை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்மளோட எடை என்ன? ஒரு 85-90 கிலோ வந்துட்டோம். இது எங்கிருந்து வந்தது? அதாவது நிலத்திலிருந்து விளைகின்ற தாவரம், தாவரத்தை உண்பதால் வளர்கின்ற சதை. அதாவது நிலம் வந்து தத்துவமா இல்ல, தாத்வீகமா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த நிலம், இந்த உடம்பு சதை தான் வந்து நிலமா இருக்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீர் இருக்கு, காற்று இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப இந்த பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பை பஞ்சபூதத்தை கொண்டு தான் பார்க்க முடியும் இந்த உலகை. இப்ப சில எதிர்ப்பு சக்திக்காரங்களாம் கேட்குறாங்க, ஏன் கடவுளை பார்க்க முடியல? கடவுளை நம்மளால பார்க்க முடியும். கடவுள் இறங்கி வந்தாதான் பார்க்க முடியும். இந்த உலகத்துல இன்னொரு ஒருத்தரோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம வந்து எதையாவது பரிமாறிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு புழு உடம்பாவது நமக்கு வேணும். அதை தான் பொருள் இல்லாருக்கு, பொருள்ங்கிறது இந்த பஞ்சபூத உடம்பு தான். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார். இப்போ திருவாசகத்துக்கு முன்னாடி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். இது ஏன் தேன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் வந்து தன்னை தானும் கெட்டு போகாது, தன்னை சார்ந்தவர்களும் கெட்டு போகாதுன்னு. அதோட இன்னொன்னு சொல்றாங்க, தேனி இருக்கு தெரியுங்களா? தேனி வந்து மலர்ல போய் அந்த தேனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு மதுன்னு பேர். அந்த தேனை உறிஞ்சி என்ன பண்ணும், அது முதுகுல ஒரு பேக் ஒன்று இருக்கும், அதில் கொண்டு சேமிக்கும். சேமிச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து தேனா மாறுது. அது உள்ள போகும்போது கசப்பா தான் போகுது தேன், அந்த மது. அது மாதிரி திருவாசகம் கசப்பான அனுபவங்களை இனிப்பாக மாற்றி தரக்கூடியது அப்படிங்கிறதுனால அது தேன் அப்படி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த தேனி போய் ஒரு மலர்ல உட்காரும் போது பார்த்தீங்கன்னா உடனே உட்காந்துறாது, ஒரு சவுண்டு கொடுத்துட்டே போகும். அந்த சவுண்டு விடுற நேரத்துல அது நிறைய விஷயத்த சிந்திக்குது. இந்த பூல தேன் இருக்கா, நமக்கு முன்னாடி ஏதாவது வந்து தேனி வந்து இதை உறிஞ்சிட்டு போயிடுச்சா, எவ்வளோ இருக்கும், இதில் உட்காரலாமா வேண்டாமா, பல எண்ணங்கள். ஆனா உட்கார்ந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சத்தம் எங்க இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி அரசியல்ல இருந்தாலும் சரி, அரசியல் இல்லாம நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமா இருக்கின்ற இந்த வாழ்க்கை திருவாசகம்ங்கிற அந்த பூல உட்காந்துட்டீங்கன்னா சுத்தமா அடங்கிடும். அதனால திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. கொஞ்சம் ஒரு பாட்டுக்குள்ள போகும். நீங்க ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். திருவாசக பாடல்கள்லாம் பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லுது. பெரிய அறிஞர்கள்லாம் அதை பத்தி ரொம்ப உருகிலாம் பாடிருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல போறது இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. நம்ம இன்னைக்கு அவருடைய குரு பூஜை, அவரை பத்தி சிந்திக்கணும். அதனால சில பாடல்களை எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமா பேச போறோம். அது பொருள் சொல்ற கூட கிடையாது. ஒரு போற்றி திருவகவல் பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை.
கதை கேட்கலாம் தானே. ஒரு பாராட்டு விழா நடக்குது. ஒரு அறிஞருக்கு ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவரை பாராட்டணும். அவரை வந்து சிறப்பிச்சு பேசுறதுக்கு இன்னொரு சிறப்பு பேச்சாளரை அழைச்சிருக்காங்க. அவர் வந்திருக்கிறாரு. ஏற்பாடு பண்ணவங்க கீழே இருக்காங்க. பேசுறவர் மேலே ஏறி பேசுறவர் அதாவது ரங்கநாதன் சும்மா வச்சுப்போம். ரங்கநாத முதலியார்னு ஒருத்தரை பத்தி அவர் பேசணும். அவர் தான் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா மேடையில் ஏறி பேசினவர் ஃபுல்லா கிருபானந்த வாரியாரை பத்தி பேசுறாரு. கிருபானந்த வாரியார் வந்து சைவத்திலையும் பேசுறாரு, வைணவத்திலையும் பேசுறாரு. அவர் வந்து திருமுறையை நல்லா பாடுவாரு, பாசுரங்களை அதை விட நல்லா பாடுவாரு. வடமொழி நல்லா தெரியும், தென்மொழியும் நல்லா தெரியும் அவருக்கு. அவருடைய பெரும்பகுதியை வந்து சொற்பொழிவிலேயே அவர் கழிச்சாரு. பேசும்போது கீழே உட்காந்துருக்கவங்களுக்குலாம் ஒரு சந்தேகமே வந்துருச்சு. இவர் வந்து தெரியாம டைட்டில் தெரியாம பேசுறாரா என்னவோ அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது முடிக்கல என்ன சொல்றாரு, இவ்வளவு உயர்வான கிருபானந்த வாரியார் ரங்கநாத முதலியாரை பாராட்டி இருக்கிறாரு அப்படின்ட்டார். அதாவது ஒருத்தரை பத்தி சொல்லும் போது அவரை விட உயர்வான ஒரு ஆளை சொல்லி அவரை இவரை பாராட்டினாரு அப்படின்னு சொல்றது ஒரு வகை யுக்தி. நம்ம பிரின்சிபால் சார் இங்க இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவார். சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த கண்ணுக்குட்டி தென்னை மர கதை. ஒரு பையன் தேர்வுக்கு போறான். அவன் வந்து தென்னை மரத்தை பத்தி நல்லா படிச்சுட்டான். ஆனா அங்க போனா கன்றுக்குட்டியை பத்தி கட்டுரை எழுத சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறது தெரியல. கிடுகிடுன்னு தென்னை மரத்தை பத்தி வருஷலா எழுதிட்டான். என்னன்னா அது மட்டையை வந்து வீடு கட்ட உதவும், பாலை வந்து அதையும் வந்து வேலி கட்ட உதவும், தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது, இளநீர் நல்லது, மொத்த தென்னை மரத்தை பத்தி எழுதிட்டு இந்த தென்னை மரத்தில் தான் அந்த கன்றுக்குட்டி கட்டப்பட்டதுன்னு எழுதிட்டான். ஸோ அது மாதிரி ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாரு. நான்முகன் முதலா வானவர் தொழுதெட ஈரடியாலே மூவுல கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடு மாலன்று அடிமுடி அடியும் ஆதரவதனில் அப்படிங்கிறது ஒரு போற்றி திருவகவுல இருந்து ஒரு பாட்டு. மகாவிஷ்ணுவுடைய 5வது அவதாரம் வாமன அவதாரம். அதெல்லாம் பத்தி கூட உங்களுக்கு தெரியும். மாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அசுரகுல அரசன், மிக மிக செம்மையா ஆட்சி நடத்திக்கிட்டு வர்றான். மக்கள்கிட்டலாம் நல்ல பேரு. அவன்கிட்ட ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் ஒன்று பண்றான். அவன்கிட்ட என்னன்னா, அவன் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லல, அவ்வளவும் செஞ்சான். இருந்தாலும் ஒரு அகந்தை வந்தது. அந்த யாகத்துல நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நான் தரேன் அப்படின்ட்டான். இதுக்காக தான் அவர் வரார், திருமால் வரார். அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். 3 அடி மண்ணு கேட்டார். அந்த வந்தவரே 3 அடி தான் இருந்தார், மொத்தமே 3 அடி தான் இருந்தாரு. அவரை பார்த்து ஏளனமா சிரிக்கிறான். என்னப்பா 3 அடி மண்ணு கேட்கிறேன்னு, வேற கேள்வி, வேற ஏதாவது கேள்வி. இல்லை எனக்கு 3 அடி மணி தான். அவருடைய ராஜகுரு சுக்கராச்சாரியார் அவரும் இருக்காரு. அவர் வந்தா, ஆனா அவரை எச்சரிக்கிறார், வந்தவன் சாதாரண ஆள் இல்லை, நீ கொடுத்துறாத அப்படின்றார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, 3 அடி மண்ணு கேட்கிறான். அவன்கிட்ட என்ன கொடுத்துட்டார். கொடுத்ததுதான் தெரியும். ஒரு அடியை தரையில வச்சாரு, இன்னொரு அடியை வெட்டில வச்சாரு, 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. என் தலையில வைக்கணும்னு தலை. அவருடைய அந்த அகந்தை அழிந்தது. அப்ப இங்க யாருடைய வரலாறு சொல்றார்? நான்முகன் அவருடைய வரலாறை உயர்வா பேசி, ஈரடியிலே மூவுல கலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவில்லை. அப்பேற்பட்ட திருமாலும் அவருடைய முடியை பார்க்க முடியாத சிவன் அப்படின்னு சிவபெருமானுடைய பெருமை சொல்லும் போது, ஆனா அவன் பார்க்க முடியாத அந்த திருவடி எனக்கு கிடைச்சது, நான் பார்த்தேன். கடுமுரன் ஏனமாகி முன்கலந்து 7 தலம் உருவ இடந்து பின்னைத்து ஊழி முதல்வ சயசைவென்று வழுத்தியும் காணா மலரடி.
வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். எவ்வளவு ஆனந்தமா அந்த வரியை பாடுறாரு தெரியுங்களா? அவங்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு திருவடியை எனக்கு காட்டின நீ அப்படின்னு ரொம்ப இதா பாடுற. இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜியு போப்னு ஒருத்தர். கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மிகச்சிறந்த அறிஞர். அவர் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றார். ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட அவர் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக இங்க வர்றார். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல திருக்குறள் படிக்கிறார். திருக்குறள் அவரை இருக்குது. அதை விட திருவாசகம் படிக்கிறார். திருவாசகத்துல ரொம்ப மனதை பறிகொடுத்து ஈர்த்தென்னை ஆட்கொண்ட போன்ற வரிகள்லாம் அவரை ரொம்ப கவருது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், இந்த வரியெல்லாம் சுட்டி காட்டுறார். அந்த புத்தகத்தை அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நாலடியார், புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு நிறைய இலக்கிய நூல்களை பண்றார். ஆனா அவருடைய ஆகச்சிறந்த நூலாக அவர் சொல்றது திருவாசகம். இவர் இங்க வந்த பணியை செவ்வனே செய்யலன்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு அந்த தகவல் போகுது. இங்கிலாந்து நாட்டுல அந்த தகவல் போன உடனே என்ன பண்றாங்க, இவர் அங்க கூப்பிடுறாங்க. இவர் போயிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் இவர் மேல சார்ஜ் பண்றாங்க. நீ உன்னுடைய பணியை நீ சரியா செய்யல, அதனால உன் மேல வழக்கு தொடர்ந்தாச்சு. அரசாங்கமே வழக்கு தொடக்குது. இவர் கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்ல போய் வாதாடும் போது நீதிபதி கேட்கிறார், நீ ஏன் பண்ணல அப்படிங்கும்போது, இந்த நூல் என்ன ஈர்த்துச்சு, எது உன்னை ஈர்த்துச்சு அப்படிங்கும்போது இந்த வரியெல்லாம் சொல்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். ஒரு இமை கூட என் நெஞ்சிலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா அது எப்பேற்பட்ட பக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தகத்தை நான் படிக்கணுங்கிறார் நீதிபதி. நீதிபதி கிட்ட அந்த திருவாசகம், மொழிபெயர்க்கப்பட்ட திருவாசகம் கொடுக்கப்படுது. நீதிபதி என்ன பண்றாரு, இந்த தீர்ப்பு நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாள், எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீதிபதி வந்துட்டாரு. மறுபடியும் இதே சொல்றாரு நடந்ததுன்னு. இவர் கிறிஸ்தவத்துல இருந்து இவரை நீக்கணும் அப்படின்றாரு. அப்ப நீதிபதி சொல்றாரு, உலகத்திலேயே உண்மையான கிறிஸ்தவன் அவன்தான் அப்படிங்கிறாரு. அவன் ஒன்றும் புரியல. அவன் போய் இந்த மாதிரி நூலை மொழிபெயர்த்திருக்கிறான், அவனை போய் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, உருகி எழுதின திருவாசகத்தை முழுமையும் படித்துவிட்டு இன்னமும் அவன் இந்துவாக மாறாம இருக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான கிறிஸ்துவன்ற. அவ்வளவு தூரம் இந்த நூலை அவர் படிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிலே எழுதி வச்சார். என்ன, ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகின்றான் என்பதை என்னுடைய கல்லறையில எழுதுங்கள். என்னுடைய கல்லறைக்குள்ளே திருவாசகத்தையும் திருக்குறளையும் வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் அப்படி. அது நம்ம லயோலா கல்லியிலேருந்து கூட அவங்க அதுக்கு அது ஒரு கல்லறை கட்டும் போது அதனுடைய ஒரு பகுதி தமிழர்கள் பெற வேண்டும் என்று எழுதி வச்சிருந்தார். தமிழ் மொழி நமக்கு தெரியல, எவ்வளவு உயர்ந்த மொழிங்கிறது அவங்கெல்லாம் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. இங்கே சில வேற்றுமை எல்லாம் சொல்றோம்ல, உயர்வு தாழ்வுன்னு சொல்றோம்ல, பணக்காரர்கள் ஏழைகள். உண்மையிலேயே சிவபெருமான் அப்படி படைக்கிறாரா? ஏழையா நீ போ, நீ பணக்காரனா போ, இப்படி படைக்கிறாரா? இலங்கை ஜெயராஜையா ஒரு பேச்சில் சொல்லியிருப்பார், யாரையுமே சிவபெருமான் கைவிடுறது இல்லை. அவரை ஒருத்தரை அங்கேருந்து அனுப்புறாரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி இங்கே ஒரு பெட்டி இருக்கும், பூலோகத்துல ஒரு பெட்டி இருக்கும். அவர்கிட்ட சாவியை கொடுத்து அனுப்புவார், வர்றவர்கிட்ட சாவியை கொடுத்து அனுப்புவார். அவரு கரெக்டா அந்த பெட்டியை திறக்கணும். அதாவது தகுதிங்கிறது பெட்டி, ஆற்றல்ங்கிறது சாவி. கையில கொடுத்துருவார். இடையில அவர் பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தியா, அது ஊழ். அந்த ஊழ் ஒழுங்கா இருந்து தன்னுடைய பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவன் உண்மையிலே அந்த இறைவன் கொடுத்த கொடை அவருக்கு கிடைச்சிடும். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
ஒருத்தர் பெட்டி இன்னொருத்தர் போய் திறந்துட்டு இருக்காரு. அவரு டாக்டரா இருக்காருங்க, நானும் தான் டாக்டரா இருக்கணும். அவரு இன்ஜினியரா இருக்கிறாருங்க, நானும் தான் இன்ஜினியரா இருக்கணும். அந்த மாதிரிம்மா மாறி போய் திறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பெட்டியும் வீணா போகுது, அந்த சாவியும் வீணா போகுது, சாவியும் உடஞ்சி போகுது. அந்த நான் யாருன்னு முதல்ல தெரியணும் இல்லையா? நான் யார், எனக்கு உரியது எது? அதனால முதல்ல நான் யார். இங்க ரொம்ப பேர் அவர் யாரு அவர் யாருன்னு தான் கேட்கறமே தவிர அவன் யாருன்னு யாருமே கேட்கறது இல்லை. அவர் புதுசா இருக்காரு, அவர் யார்? நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி ஊனாருடைய தலையில் உன்பலித்தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. முதல்ல நான் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா என்னால் இந்த உலகத்துல நல்லாவே வாழ முடியும். இவர் பாலரவாய் என்னை வந்து போது சொன்னார், ஐயா முக்தி கொடுப்பாரு, ஆனால் யாரும் போய் முக்தி கேட்க மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட, அதனால தான் அவர் ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறாரு. மற்ற இடத்துல எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது, மற்றெல்லாம் கேட்குற இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. முக்தின்னா என்னங்க? யாரும் சொல்ல முடியுமா? முக்தினா என்ன? முக்தினா இறக்கணுமா இறக்க வேண்டாமா? முக்தினா இறக்கணுமா இறக்க வேண்டாம்? கரெக்டானது. முக்தினா ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, செத்து போறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முக்தினா சாகாமல் இருப்பது. அது எப்படிங்க சாகாமல் இருக்க முடியும்? பிறந்துட்டோம், முக்தி கிடைச்சிருச்சுன்னா பிறப்பு இல்லை, பிறப்பு இல்லைன்னா இறப்பு இல்லை. அந்த முக்திய இப்போ ஒரு கீரைக்காரன் கீரை வித்துட்டு போறான், கீரை வாங்கலையோ. பழம் விற்கிறவன் என்ன ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு பழம் வாங்கலையோ அப்படின்னு போறான். அது மாதிரி பெருமான் வந்து முக்தி வாங்கலையோன்ட்டு போறாராம். ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறோம். அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் வந்து கேட்கிறாரு, உனக்கு முக்தி வேணுமா நான் தரேன் அப்படின்ட்டு. செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு ஏந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மா நாயின்னு எவ்வளவு அவரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்றாரு பாருங்க. நம்ம சைவ சமயத்துல வந்து இந்த கொன்றை வேந்தன், ஆத்திசூடி இதெல்லாம் வந்து ஔவையார் எழுதி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு கொன்றை வேந்தனை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை திருப்பி கேட்கும், கொன்றைனா என்ன, கொன்றை வேந்தன்னா யாரு? முதல்ல நமக்கு பதில் சொல்ல தெரியும். கொன்றை மலர் அறிந்திருக்கிறவர் சிவபெருமான், ஆத்தி மலர்களை சூடியிருக்கிறவர் சிவபெருமான். அப்ப அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற பாட்டுல கொன்றை வேந்தன் தலைப்பிடுறாரு, ஆத்திசூடின்னு தலைப்பிடுறாரு. இங்க நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா சிவபெருமான் என்ன சூடி இருக்கிறார், மலர் சூடி இருக்கிறாருன்னா கரந்தை பூ சூடி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கரந்தை பூ அவருக்கு வந்து உகந்த பூ. அதுல அவர் சூடுற மலர்கள்ல கரந்தை பூ ஒண்ணு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, போர் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எதிரி நாட்டு அரசன் அவன் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்பான். அந்த அறிவிப்பு என்னன்னா, ஆணிரை, அந்தணர்கள், வயதானவர்கள், பெண்கள் இவங்களெல்லாம் நீங்க காப்பாத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு அது கொடுப்பான். அப்படி இந்த மன்னனை வந்து அவங்கள காப்பாற்ற தவறிட்டாருன்னு வச்சுங்களேன், பசுவை அவன் கவர்ந்துட்டு போயிடுவான்னா கொண்டு போயிடுவான். அந்த கொண்டு போறதுக்கு வந்து வெற்றிப்பூ அப்படின்றாங்க, வெற்றிப்பூ அணிந்துதான் அவன் வந்து கவர்ந்துட்டு போவான். அந்த மாதிரி கவர்ந்துட்டு போன பசுக்களை போய் இந்த அரசன் மீட்டுட்டு வருவான். அவன் மீட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த கரந்தை பூ அணிந்துதான் மீட்டுட்டு வருவான். சரி, அந்த பூவை வந்து சிவபெருமான் ஏன் சூடணும் அப்படின்றாங்க. அப்ப ஆனா பசுக்கள்னா உயிர்,
உயிர்களை மீட்டு தன்னிடம் கொண்டாந்து வச்சுக்கிறான். அதனால இவரும் கரந்தை பூ சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு இது. நம்மள பெரும்பாலோர் சில இதெல்லாம் பார்க்குறோம் காட்சிகளை. இப்போ ஒருத்தர் வராரு, அவர் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த சிவபக்தர், திருநீர் அணிஞ்சிருக்கிறாரு, உருத்திராக்கம் அணிஞ்சிருக்கிறாரு, மேலே துண்டு போர்த்தி இருக்கிறாரு, நல்ல வெள்ளை விளையர்னு வேஷ்டி கட்டியிருக்கிறாரு. வெளியில வந்தவர் செருப்பையும் வண்டியை அங்கே விட்டுட்டு பெருமான்ட்ட வரார். அந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு முற்றோதல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பஜனை கோஷ்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த தோற்றம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி பெரிய சிவபக்தர் வராருன்னு டப்புன்னு அவங்க பஜனை பாடுறதை நிறுத்திட்டாங்க. இவர் யாரையும் ஓம் நம சிவாய் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உள்ள சாமிகிட்ட போறார். இவங்க வாயே திறக்கல, அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. கிட்ட போனவர் சுவாமிகிட்ட நிற்கிறாரு, சத்தமா தேவாரம் பாடுறார். நம்ம திருஞான சம்பந்தருடைய முதல் தேவாரம் உருகி பாடுறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓட்டுவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்ட்டு நிறுத்திடுறாரு. அதுக்கு மேல அவரால் பாடவே முடியல, தொடர்ந்து தண்ணி ஊற்று. இவங்க அந்த பஜனை குரூப் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு அசரீரி வருது, அன்பரே வெளியில் இருக்கிற உன்னுடைய செருப்பையும் வண்டியும் நான் பார்த்துக்கிறேன், நீ பாடுன்ற. இவருக்கு இந்த உள்ளம் கவர் கல்வன்னு ஒண்ணு அவருக்கு செருப்பும் வண்டியும் ஞாபகம் வந்துருச்சு. எப்பேற்பட்ட திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகரே நாடகத்தால் உன் அடியார் போல் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றது, நம்மள என்ன சொல்றது எனக்கு தெரியல. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகிந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுத்த தந்தருள் என் உடையானே. அடிக்கடி இந்த பாட்டை பாடும்போது வெக்கமாயிடும் எனக்கு. எவ்வளோ நடிக்கிறோம், அந்த நடிப்பெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம போறோம். அவரு தன்னுடைய உண்மையான அன்பை நடிப்புகிறார். எவ்வளவு எளிமையானவர்னு ரொம்ப வியந்து போவேன். சிவபுராணத்துல கூட பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இந்த களைப்புன்னு சொல்றாங்களா, அந்த களைப்பு மூணு விதமான களைப்பு சொல்றாங்க. ஒண்ணு உடல் களைப்பு, இன்னொன்னு உள்ள களைப்பு, இன்னொன்னு உயிர் களைப்பு. என்ன சார் நமக்கு தெரியும், உடல் களைப்புங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ரொம்ப அதிகமா வேலை செஞ்சா ஒரு மணி நேரம் ஓய்வு எடுப்போம், அதுக்கு பேரு உடற்களைப்பு. கொஞ்ச நாள் படுத்துட்டு இருந்துச்சா சரியாயிடும். உள்ளக்களைப்புன்னு ஒன்று இருக்கு. ஒரு தந்தை தன் மகளுக்கு திருமணம் செய்கிறார். முதல் நாள் அதற்கான வரவேற்பு நிகழ்ச்சி, அடுத்த நாள் கல்யாணம், மதியானம் வரையிலும் உட்காரவே இல்லை. மாலை பொழுதுல அவரு பரவாயில்ல கொஞ்ச நாள் உட்காருவோம்னு நினைச்சு உட்காரும் போது காலையில திருமணத்துக்கு வராத அவருடைய உறவினர் ஒருத்தர் வந்துருந்தார். அவர் இல்ல அவரை உட்கார சொல்லு, நான் கொஞ்ச நாள் தூங்கிட்டு வரேன் பாரு. கொஞ்சம் கூட சளைக்க மாட்டார். எந்திரிச்சு அது உள்ள களைப்பு, உடற்களைப்பு கிடையாது. உயிர்களைப்பு பிறவி. நம்ம ஒரு பிறவியை எடுத்து இவர் சொல்ற மாதிரி நம்ம சீசன் டிக்கெட்டே வாங்கியாச்சு, போயிட்டு இருக்கோம். அந்த பிறவி களைக்கணும், களைச்சு பிறவி அறுக்கணுங்கிறது தான் இதை சொல்றது. எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிற வரி. நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்,
கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இதுல உற்றாரை யான் வேண்டேன், சொந்தத்தெல்லாம் கூட நான் அவ்வளவுதான் இது பண்ண வேண்டியல, ஊர் வேண்டேன், எனக்குன்னு ஒரு இது வேண்டாம், பேர் வேண்டேன், புகழ் வேண்டாம் எல்லாம் சொல்றாரு. ஆனா கற்றாரை யான் வேண்டேன்னு ஏன் சொல்றாரு? கற்றாரை வேண்டான்னு எதுக்கு சொல்லணும்? கல்விங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? அதுதான் மனிதனை ரொம்ப வளமாக்குது, சிந்தனையாளனா மாற்றுது. அது ஒரு அறிவு சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, தொழில் திறன் சார்ந்த, சமூக மேம்பாடு எல்லாத்தையும் கொடுக்கறது கல்வி தான். ஏன் கல்வி வேணாங்கிறாரு? படிக்க படிக்க தான் சந்தேகம் வரும். ரெண்டாவது, ஒருத்தர் நான் படிச்சுட்டேன்னு முழுசா சொல்ல முடியுமா? ஒரு டாக்டர் படிச்சாருன்னா அவருக்கு இன்ஜினியரிங் பத்தி தெரியாது. ஆனா கல்வியோடைய சிறப்பை நீதிநெறி விளக்கத்துல ஒரு பாடல் சொல்லுது. அறம்பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் ஒருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை அப்படின்னு. இந்த உயிருக்கு உற்ற துணையே கண்ணுதான், இது கல்விதான். அதனால கல்வியை கண்ணுன்னு சொன்னாங்க. யாராவது கண்ணை வேணான்னு சொல்ல முடியுமா? அது என்ன சொல்றாங்கன்னா, கல்வியினால் ஞானம் வந்துடும், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கல்வி இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சொம்பு இருக்குங்க, அழுக்கா இருக்கு, அதை பளபளன்னு ஆக்கணும்னா என்ன செய்யணும்? புளி போட்டு தேய்க்கணும். புளி போட்டு தேய்க்கிறோம், தேய்ச்ச உடனே பளபளன்னு ஆயிடுது அந்த சொம்பு. இப்ப அந்த பளபளப்பு சொம்புலேருந்து வந்துச்சா, செம்புலேருந்து வந்துச்சா, இல்ல புளியிலேருந்து வந்துச்சா? செம்புலேருந்து தான் வந்துச்சு. செம்புலேருந்து தான் வந்துச்சுன்னா அந்த புளியை அப்படியே வச்சிடலாமா? செம்புலேருந்து வந்துச்சுன்னா அந்த அழுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அந்த அழுக்கு நீக்கினது யாரு? புளி. அந்த புளியை அதிலே வைக்கிறதா இல்லை எடுத்துறதா? அதிலே வச்சா திருப்பியும் இன்னும் அதிகமாயிடும். அவ்வளவுதான். புளிங்கிறது கல்வி, செம்புங்கிறது ஞானம். கல்வியினால் தேய்த்து நமக்கு செம்புங்கிற ஞானம் கிடைத்து விட்டது. ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அழுக்கோட சேர்த்து புளியும் கழுவிட வேண்டியதுதான். அங்க கல்வி நமக்கு தேவையில்லை. திருப்பி அங்க கல்வி இருந்ததுன்னா என்ன ஆகும்? புளிய வச்ச மாதிரி திருப்பியும் கருப்பாகும். ஒண்ணும் வேணாம் சார், ஒரு ஏரோப்ளேன் நிக்குது, இந்த ஏரோப்ளேன் நம்மன்னு வச்சுப்போம். மனிதர்களுடைய கல்வி தான் அந்த சக்கரம், கீழே சக்கரம் இருக்கு. ஆகாசம் ஞானம். இப்ப அந்த விமானம் பறக்கணும், சக்கரம் சுழலுது, சக்கரத்தை வச்சு பறந்துடுது, பறந்து மேலே ஏறிடுது. என்ன பண்ணணும்? இந்த சக்கரத்தை உள்ள இழுத்துக்கணும். அது வெளியிலே இருந்ததுன்னா ஆபத்து. அது அறிவியல்லையும் அதான் வருது. ஆக அந்த கல்விங்கிற அந்த விஷயம் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடங்கிடணும். அதனால்தான் கல்வி வேணாங்கிற. கல்வியினால் கிடைப்பது என்ன? அன்பு. விளையிறது அன்பு தானே. கல்வி நல்லா படிச்சு எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கிடைக்கிறது அன்பு தான். கண்ணப்பர் இருக்கிறாரு, கண்ணப்பர் போய் அன்பு செலுத்தினார். ஆனா அவருக்கு ஒண்ணுமே படிக்காதவர். அவர் வேடர் குலத்துல பிறந்தவர். அவரை போய் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியன்று. கலைன்னா என்ன? படிப்பு, கல்வி. கலைமலிந்த சீர்நம்பின்னு ஏன் சொல்றாரு? படித்ததினால் விளைந்த அன்பு படிக்காமலே கிடைத்தது அவருக்கு. அதனால கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியன்னர். இதெல்லாம் வச்சுதான் அவர் படித்தவர்கள் வேண்டாம். இது அறியாமையை அகற்றி அறிவை வெளிக்கொணரும். அறிவை வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் எதுக்கு படிப்பு? அதனால் கற்றாரை யான் வேண்டேன் அப்படின்ட்டார். இப்ப மறுபடியும் கண்ணப்பர் கதைக்கே போகும். கண்ணப்பர் கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ஒரு பன்றியை தரத்திக்கிட்டு போறாரு.
தன்னுடைய நண்பருடைய போறாரு, பன்றியை அடித்து வீழ்த்திடுறாங்க. அவருக்கு சமைச்சு பதப்படுத்தி வையே, நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு இந்த பொன்முகலி ஆற்றை நோக்கி போகிறார்கள். தண்ணி குடிக்கும்போது காலத்தி மலை தெரியுது. அது என்னன்னு கேட்குறாரு. ஒரு நண்பர் வந்து இது காலத்தி மலை அப்படிங்கிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல வந்து குடுமி தேவர் இருக்கிறாரு. அந்த பேரை கேட்ட உடனே இவருக்கு உள்ளூர ஒரு அன்பு சுரந்து போயிடுறாரு. சொல்றாங்க அந்த படிகள் எல்லாம் கடந்து போறாரு அப்படின்லாம் உதாரணம் சொல்றாங்க. போயிடுறாரு, அங்க போயிடுறாரு. போனா பார்த்தா அந்த சிவகோச்சாரியார் வந்து பிரசாதம்லாம் வச்சு படைச்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்குறாரு. இது பிரசாதம் இது மாதிரி வச்சு படைப்பாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இது மாதிரி சத்து இல்லாத பிரசாதமா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கொண்டு போன இதெல்லாம் மறுபடியும் கொண்டு போறாருன்னு வச்சுங்க. பன்றிக்கறி எல்லாம் கொண்டு போறாரு. சிவகோச்சாரியார் வந்து சுவாமி கிட்ட புலம்புறார். என்ன இப்படி பண்ணிட்டியே, யாரு இது மாதிரிலாம் வந்து பண்றானே, என்னால பொறுத்துக்க முடியலன்னு புலம்புறார். இப்போ சிவபெருமான் யாரு கனவுல போய் சொல்லணும்? கண்ணப்பர் கனவுல போய் சொல்லணுமா, இல்ல சிவகோச்சாரியார் கனவுல போய் சொல்லணுமா? நியாயமா பார்த்தா கண்ணப்பர் கனவுல போயிட்டு, உனக்கு வந்து பூஜை பண்ண தெரியல, இவ்வளவு நாளா நீ பூஜை பண்ணல, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறார், அந்த பூஜையை நீ மறைஞ்சிருந்து பாரு, அதை பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானே சொல்லணும். ஆனா அவர் அங்க போல, அவர் சிவகோச்சாரிட்ட போய் சொல்றாரு, நீ மறைஞ்சிருந்து பாரு, அவன் என்ன செய்வான். மறைஞ்சிருந்து பாக்குறாரு. ஒரு கண்ணுல ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே துடிக்கிறாரு. கண்ணை எடுத்து அப்பிடுறாரு. சிவகோச்சாரர் பதறி போயிடுறாரு. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? அந்த மாதிரி கேட்டா என்னாலாம் முடியாது, நான்லாம் ஒன்றும் அந்த மாதிரியான பக்தியெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. உங்கள்கிட்ட வேணா யாராவது இருக்கலாம், நீங்க யாராவது இருக்கலாம், உங்க கண்ணால இருக்கலாம், அடுத்தவங்க கண்ண வேணாலும் பிச்சு பொறுத்தனாலும் பொறுத்திடலாம். ஆனா அவரு பதறார். இந்த மாதிரி ஒரு கண்ணு உடனே இன்னொரு கண்ணை எடுத்து பண்ணும்போது நெல்லு கண்ணப்ப, அதே நெல்லு கண்ணப்ப சொல்றாருல்ல, ஏன் முதல் கண்ணை எடுக்கும்போது அவர் சொல்லலாம்ல? அதுக்கு ஒரு நயம் சொல்றாங்க. முதல் கண்ணுல ரத்தம் வரும்போது ஒரு கண்ணு தெரியுது, அந்த கண்ணு சிவனுடைய கண்ணு. இப்ப ரெண்டாவது கண்ணுல ரத்தம் வரும்போது முதல் கண்ணு வச்ச கண்ணு கண்ணப்பர் கண்ணு. கண்ணப்பர் கண்ணால பார்க்கும்போதுதான் தியாகமும் பக்தியும் சிவபெருமானுக்கு தெரிஞ்சுதான். அதனால ரெண்டாவது கண்ணை அவர் பண்ணும்போதுதான் அவருக்கு தடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு நயம் சொல்றாரு. இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா சிவகோச்சாரியார் வந்து படிப்பு கல்விக்கு சொல்றாங்க, கண்ணப்பர் வந்து ஞானத்துக்கு சொல்றாங்க. சிவகோச்சாரியார்னு ஒரு கேரக்டரே வேண்டில்லைங்க. எதுக்கு வேணும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இது இல்லாமலே கண்ணப்பரை அவர் சொல்லக்கூடாதா? அந்த ஒரு கேரக்டர் இல்லாமலே கண்ணப்பரை மட்டும் சொல்லக்கூடாதா? அவர் போனாரு, பார்த்தாரு, இது மாதிரி அன்பா இருந்தாரு, கண்ணில் ரத்தம் வந்துச்சு, பண்ணாருன்னு சொல்லலாம்ல. அந்த ஒரு கேரக்டர் வந்தாதான் படிப்பு ஞானம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரியும்னு சொல்லியிருக்கிறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஞானம் தான் வேணும், படிப்பு வேணாங்கிறார். அதனால கற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், அதுல இருந்து மீண்டு வந்த அப்படிங்கிறார். இப்ப மாணிக்கவாசகர் தான் சொல்றாரு, தாயிற் சிறந்த தயாவான பால் நிலைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து, எல்லாம் அவர் தான் சொல்றாரு. ஏன் உலகத்திலேயே வந்து கருணைக்கு உதாரணம் சொன்னீங்கன்னா தாய் தானே சொல்லுவீங்க. அப்ப அவர் தாய் தானே சொல்லணும். அல்ல தாயிற் சிறந்த அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு அம்மா 6 மாச குழந்தை தொட்டியில கிடக்கு. காலை நேரம் அந்த அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. அவர் கணவர் வேலைக்கு போறார். இந்த அம்மா காலையில எந்திரிச்சு இந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சாச்சு. கணவரை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சாச்சு, பெரிய குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மணி 10 ஆயிடுச்சு. வாயில ஒரு பச்சை தண்ணி படலை, வயிறு கிள்ளுது.
இது இந்த குழந்தைய மெதுவாக சாந்தப்படுத்தி படுக்க வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வந்து கொஞ்சம் சாதம் போட்டு அதில் கொஞ்சம் சாம்பார் போட்டு பிசைஞ்சு இப்படி வாயில் எடுத்து ஒரு ரூபா வைக்க போகிறாங்க. அந்த குழந்தை ஆகி போயிடுச்சு. இப்போ உடனே அந்த தாய் என்ன பண்ணுவா, அடே போயிட்டியாடா, ஆகி போயிட்டியாடான்னு அந்த சாப்பிட்ட கையை கழுவ மறந்து ஓடுவாளாம். அதை சிவகுமார் ஐயா ரொம்ப நயம்பட சொல்லுவார். ஏன்னா 2 நாளும் அந்த குழந்தை போகலை, அதனால அந்த ஆகி போனதில் அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. போய் அதெல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டாந்து படுக்க வைப்பா. திருப்பி நம்ம ஆள்னா தட்டை தூக்கிட்டு வெளில ஓடிடுவான். இப்போ தாய் என்ன பண்றா, மலம் கழுவுறா. இறைவன் என்ன பண்றாரு, இறைவனும் மலம் கழுவுறாரு. இறைவனும் மலம் கழுவுறாரு. இப்ப 2 பேரும் ஈக்குவல் தானே. தாயர் சிறந்த அப்படிங்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பிறவியில ஒரு உயிரோட ஒரு மலத்தை கழுவுறவர் தாய். ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு உயிரோட 3 மலத்தை கழுவுறவர் இறைவன். அதனால ஒரு தாயர் சிறந்த தயாவான்னு சொன்னார் இல்லைங்களா? இப்ப கற்றாவின் மனம் போலன்னு சொல்றாரு. அப்ப அவன் ஏன் கற்றாவின் மனம் போல, அப்போ தாயோட மனத்தை கேட்கலாம்ல. கற்றாவின் மனம் போல, கற்றானா என்னங்க, ஒரு புதுசா கண்ணு போட்ட ஒரு பசுமாடு, புதிதாய் கன்றை ஈந்த ஒரு பசு. கற்றா அந்த பசுவோடைய மனசை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னா, இப்ப இந்த அம்மா இருக்காங்களே குழந்தைய, அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, காலையில் நல்லா குளிப்பாட்டி ஒரு மெதுன்னு ஒரு துணியில போட்டு படுக்க வச்சு, கண்ணா தூங்குடா தூங்குடா கண்ணான்னு தட்டி கொடுத்து மனசுல என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை பத்தின நினைப்பு வரும். இப்ப ஒரு வேண்டுதல் மாதிரி பண்ணுவாங்க, இந்த குழந்தை நல்லா இருக்கும், இந்த குழந்தை எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கணும், இந்த குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளை வளரணும், புகழ் வாங்கணும், நல்ல பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றவங்க அவங்களையும் அறியாமல் என்ன பண்ணிடுவாங்க, நல்லா சம்பாதிக்கணும், எனக்கும் இதில் கொஞ்சம் தரணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவங்களையும் அறியாமல் அந்த குழந்தைக்கு வந்துடும். ஆனா எந்த பசுவும் தன் கன்றுக்கு பால் தரும் பொழுது இந்த கன்று பெரிய கன்றாகும், இது எனக்கு கொட்டில் கட்டித்தரும்னு எந்த பசுவும் நினைக்கிறது. அதனால கற்றாவின் மனம் போல அப்படின்னு அந்த மனத்தை கேட்டார். சரி, இப்ப சொல்லுங்க, பசு கன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கையாளப்பட்டிருக்கு. பசு இங்க யாரு? பசு யாரு? கற்றாவின் மனம் போல. பசு மாணிக்க வாசகர், கன்று இறைவன் இல்லைங்களா? பசு மாணிக்க வாசகர். கற்றாவின் மனம் போல எனக்கு கொடுன்னு தானே கேட்கிறார். புதிதாக கன்றை என்ற பசுவின் மனதை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அப்படின்னா பசு மாணிக்க வாசகர், கன்று இறைவன். அந்த பசு, புதிதாக கன்றை ஈன்ற பசு தன்னுடைய கன்றை நினைக்கும் போதெல்லாம் பால் சொரியும். அது மாதிரி பசுவாகிய மாணிக்க வாசகர் தனது கன்றாகிய இறைவனை நினைக்கும் போதெல்லாம் சுரந்த பால் தான் திருவாசகம். திருவாசகம் ஏன் இவ்வளவு சுவையா இருக்கு, ஏன் இவ்வளவு உருக்கமா இருக்கு, இதுக்கெல்லாம் இதான் விட. அது உணர்ச்சி பூர்வமான ஒரு காவியம். அதனால அது உள்ளத்தையும், அதாவது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற அந்த வரியெல்லாம் இதுல இருந்து தான் வந்துச்சு. அதனுடைய நிறைவு உங்களுக்கு தெரியும். தில்லையில அதுக்கப்புறம் ஒரு தில்லைக்கு வர்றாரு, அடியவர் வேடமிட்டு சிவபெருமானே அந்த திருவாசகத்தை அவர் கைப்பட எழுதுகிறார். அதை பஞ்சாக்கர படியிலே வைத்து மறைகிறார். காலையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் அதனை கண்ணுற்று அதனை பற்றி கேட்கும்போது ஒரு அசரீரி ஒழிக்கிறது மாணிக்க வாசகரை பற்றி. மாணிக்க வாசகர் அழைத்து விடப்படுகிறார். எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட கேட்கறது, இது என்னன்னு கேட்குறாங்க. திருவாசகம் சொல்றாரு, அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கும்போது
இவர் தான் பொருள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் திருவாசகம் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லிட்டேன். திருவாசகத்துக்கு பொருள் இவர் தான். அன்பர் பெருமக்களே, நமது சைவ சமயத்திலே பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் இல்லை. இறைவனுடைய கலந்த அந்த நாளைத்தான் நாம் ஒரு குரு பூஜை நன்னாளாக கொண்டாடுகின்றோம். இன்றைய நாள் மாணிக்க வாசகருடைய அந்த குரு பூஜை நன்னாள். இந்த நன்னாளிலே அவரை பற்றியும் அவர் எழுதிய திருவாசகம் போன்ற அந்த நூல்களை பற்றியும் சிந்திக்க ஒரு வாய்ப்பு தோன்றியது. அந்த வாய்ப்பு எனக்கு அளித்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்துக்கும் நால்வர் நற்பணி மன்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அங்கிருந்து சிறப்பித்த எனது ஞான தந்தையாகிய சிவா ராஜப்பாயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து இந்த சிறிய உரையினை உங்களிடம் முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.